வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சிறப்பான ஒரு படைப்பு பத்தி தான் இந்த விளக்கவுரையில விரிவா பார்க்க போறோம். நிர்மல் சந்தர் இயக்கத்துல 2008ல வெளியான ஆல் தி வேர்ல்ட்ஸ் இஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஆவணப்படத்தை பத்தி தான் பேச போறோம். சித்தி சமூகத்தோட ரொம்பவே சுவாரஸ்யமான கதையையும் அவங்களோட நெடிய வரலாற்றையும் ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி இது. வாங்க அவங்களோட உலகத்துக்குள்ள போகலாம். எங்களை அடிக்கடி நீக்ரோக்கள்னு கூப்பிடுறாங்க. ஹேய் கருப்பா இங்கே வான்னு கத்துறாங்க. இந்த வரிகளை கேட்கும்போதே நமக்கு அவ்ளோ வலிக்குதில்ல. சித்தி சமூகத்தினர் தங்களோட அன்றாட வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு கடுமையான இனப்பாகுபாட்டை சந்திக்கிறாங்க அப்படிங்கறத இந்த வார்த்தைகள் ரொம்ப அப்பட்டமா காட்டுது. இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க, பல நூற்றாண்டுகளா ஒரு சமூகம் சுமந்துகிட்டு இருக்கிற ரணம். பகுதி 1. சித்தி சமூகத்தின் தோற்றம் மற்றும் அவர்களின் 800 வருட வரலாறு. இவங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். சுமார் 800 வருஷத்துக்கு முன்னாடி கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து நம்ம இந்தியாவோட மேற்கு கடற்கரைக்கு குடிபெயர்ந்தவங்க தான் இவங்க. ஆனா பல நூற்றாண்டுகள் கடந்தும் சமூக மற்றும் பொருளாதார ரீதியா இவங்க தொடர்ந்து பின்னுக்கு தள்ளப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கடுமையான பாகுபாட்டையும் அலட்சியத்தையும் மட்டுமே இவங்க சந்திச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே வேதனையான ஒரு உண்மை. ஆனா இவ்ளோ கஷ்டங்களுக்கு மத்தியில இவங்களோட சூப்பர் பவர், அதாவது இவங்களோட மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? அது அவங்களோட சூஃபி பக்தி இசைதான். ஒரு சூஃபி துறவிய புகழ்ந்து பாடுற அவங்களோட அந்த தனித்துவமான சடங்கு பாடல்களும் நடனங்களும் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு வலுவான அடையாளத்தையும் மன அமைதியும் கொடுக்குது. சுருக்கமா சொல்லணும்னா அத்தனை சமூக போராட்டங்களுக்கும் மத்தியில இந்த இசைதான் அவங்க வாழ்க்கையோட நங்கூரம். பகுதி 2. சித்தி கோமா நிகழ்வு. சாதாரண தொழிலாளர்களிலிருந்து மேடை கலைஞர்கள் வரை. இப்போ இவங்களோட வாழ்க்கையில இருக்கிற அந்த மிகப்பெரிய முரண்பாட்டை நீங்க கவனிச்சே ஆகணும். அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவங்க சாதாரண கடைக்காரர்கள், டிரைவர்கள், தச்சர்கள், கொத்தனார்களா ரொம்ப சாதாரணமான வேலைகளை பாக்குறாங்க. ஆனா அதுவே மறுபக்கம் சர்வதேச அளவுல வெற்றி அடைஞ்ச ஒரு பிரம்மாண்டமான கலைக்குழுவா அவங்க மேடையில நிக்கிறாங்க. சாதாரண தொழிலாளர்கள் எப்படி உலகளாவிய மேடை நட்சத்திரங்களா உருவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியம் தானுங்க. இந்த சித்தி கோமா குழு இந்தியா முழுசு மட்டும் இல்லாம வெளிநாடுகளையும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வராங்க. தங்களோட சடங்கு பாடல்களோட அந்த மகிழ்ச்சியான ஆற்றல ஒவ்வொரு மேடையிலையும் அவங்க கொண்டாடுறாங்க. தொடர்ந்து தங்களை ஒதுக்க நினைக்கிற இந்த உலகத்துல பிழைத்திருப்பதற்கும் தங்களுக்கான மரியாதையை வென்றெடுப்பதற்குமான அவங்களோட போராட்டத்தை இந்த ஆவணப்படம் ரொம்பவே அழகா பின்னி காட்டுது. அது மட்டும் இல்லாம அவங்களோட கனவுகள், கடந்த கால நினைவுகள், கதைகள்னு எல்லாத்தையுமே இது ஒன்னா இணைக்குது. பகுதி 3. ஒரு குறுக்கு வழியில் பாரம்பரியம், வெற்றி கொண்டு வரும் புதிய குழப்பங்கள். இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அவங்களோட புகழ் அதிகரிக்க அதிகரிக்க அந்த வெற்றியே அவங்கள சில கடினமான கேள்விகளுக்குள்ள தள்ளுது. தங்களோட பாரம்பரிய பாடல்களின் தொகுப்பா அவங்க இன்னும் விரிவுபடுத்தணுமா, இல்ல அதே பாடல்களை மீண்டும் மீண்டும் பாடி ஒரு சலிப்பான பொறிக்குள் விழணுமா? புகழ் அதோட எல்லைய கடக்கும்போது அவங்க சந்திக்கிற மிக முக்கியமான கலைரீதியான சவால் இதுதான். அடுத்ததா இந்த கேள்விய நான் உங்ககிட்டயே கேட்கிறேன். சமூக கட்டுப்பாடுகள் இன்னும் கடுமையா இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் தங்களோட சமூகத்து பெண்களை மேடையில அனுமதிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பழங்கால பாரம்பரியத்துக்கும் நவீன கால கலைப்பயணத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய தார்மீக போராட்டத்தை இது குறிக்குது. சர்வதேச அளவுல கிடைச்சிருக்கிற இந்த வெளிச்சம் இன்னொரு கேள்வியையும் உருவாக்குது. இவங்களோட இளைய தலைமுறையினர் இந்த பாரம்பரியத்தோட தங்களை எப்படி தொடர்பு படுத்திக்கிறாங்க? தலைமுறைகளுக்கு இடையிலான அந்த முரண்பாடுகளையும் நவீனத்துவத்தோட தாக்கத்தையும் இந்த கேள்வி ரொம்ப தெளிவா நம்ம கண் முன்னாடி நிறுத்துது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இதுதாங்க. அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்களா, இல்ல இன்னும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை தேடி வேற எங்கேயாவது இடம் பெறணுமா? அவங்களோட உலகளாவிய பயணங்கள் எல்லாமே அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற அடையாள தேடலையும் ஆழமான இருத்தலியல் நெருக்கடிகளையும் அப்படியே பிரதிபலிக்குது. பகுதி 4. கொண்டாடப்படும் ஒரு உலகளாவிய மரபு மற்றும் அத்தனை தடைகளையும் தாண்டிய அங்கீகாரம். இத்தனை சமூக பொருளாதார தடைகளை தாண்டி உலக அளவுல அவங்க எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அங்கீகாரத்தை பெற்றாங்கன்னு பாக்குறப்போ ரொம்பவே புல்லரிக்குதுங்க. முற்றிலும் ஓரங்கட்டப்பட்ட ஒரு பின்புலத்திலிருந்து வந்து ஷிகாகோ, சான்சிபார், நியூயார்க்னு பல உலகளாவிய திரைப்பட விழாக்கள்ல அவங்க பெரிய தடம் பதிச்சிருக்காங்க. 2008ல சவுண்ட் டிசைன்கான தங்கப்பதக்கம், 2009ல காபூலில் சிறந்த வெளிநாட்டு ஆவணப்பட விருது, 2011ல காட்மாண்டோவில் பாராட்டு விருதுன்னு பல சர்வதேச விருதுகள் அவங்கள தேடி வந்திருக்கு. இது மட்டுமா, 2009ல கேரளாவில ஜூரி சிறப்பு குறிப்பு விருது, போபால்ல பழங்குடியின கலை மற்றும் கலாச்சாரத்துக்கான சிறப்பு விருதுன்னு பட்டியல் நீண்டுகிட்டே போகுது.
லீட்ஸ், மிசோரி, பார்படாஸ், கென்யான்னு உலகெங்கிலும் இருக்கிற பல முக்கியமான திரைப்பட விழாக்களிலும் இது பெருமையோட திரையிடப்பட்டிருக்கு. சித்தி கோமாவோட கலை உலக அளவுல எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு பெற்றிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த அங்கீகாரங்களே ஒரு பெரிய சாட்சி. இந்த முழு விளக்க உரையோட மிக முக்கியமான மையக் கருத்தே இதுதாங்க. தங்களை மேலும் மேலும் ஓரங்கட்ட நினைக்கிற இந்த உலகத்துல தங்களோட கலைய ஒரு பாதுகாப்பு கேடயகமாவும் தங்களோட குரலை உலகம் முழுக்க ஒலிக்க செய்யும் ஒரு மெகாஃபோனாவும் அவங்க பயன்படுத்துறாங்க. அத்தனை துன்பங்களுக்கு மத்தியில பிறக்கிற அவங்களோட அந்த மகிழ்ச்சியான ஆற்றலின் ஒரு மாபெரும் கொண்டாட்டம் தான் இது. இறுதியா ரொம்பவே ஆழமான ஒரு சிந்தனையோட இதை நாம நிறைவு செய்வோம். உலகம் முழுக்க சித்தி கோமாவை கைத்தட்டி கொண்டாடும்போது அவங்களோட இந்த உலகளாவிய வெற்றி அந்த 800 வருட பழமையான அடையாளத்தை பாதுகாக்குமா, அல்லது நவீன உலகத்தோட அழுத்தங்களால அதை முற்றிலுமா மாத்துறதுக்கு அவங்கள கட்டாயப்படுத்துமா? வெற்றியின் விலை என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த விளக்க உரை உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கோம் நம்புறேன். இந்த ஆவணப்படத்தை வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பாருங்க.